Hi friends, welcome to RKR SAMAIYAL not 7. Today RKR SAMAIYAL not 7 நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான 5 வெரைட்டி தோசை உங்களுக்கு இந்த வீடியோல நான் செஞ்சு காமிக்க போறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி RKR SAMAIYAL not 7 நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் தோசை ரெசிபி என்னன்னா பூண்டு தோசை. ஓகே வாங்க பூண்டு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 6 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், இது மூணையும் லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு அடுத்தது அதுக்கு தேவையான அளவு உப்பு, லைட்டாக புளி, இது மூணையும் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம். கல் காய வச்சுட்டு தோசையை அதில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நாம் இந்த பேஸ்ட் தொடவி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே தோசை ஓடுற மாதிரி நீங்கள் கல்லில் விட்டுக்குங்க. ஓகே, இது மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் விடலாம். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ரொம்ப நேரம் வேக விடணும். அதேமாதிரி ஆயில் நல்லா அதிகமாக சேர்த்திக்கணும். இல்லை குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் மெதுன்னு வேணும்னா நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு சட்னியை மேலே தொடவி விடலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக தடவி விட்டுருங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் விட்டு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக ஆயில் விட்டு சிம்லேயே வச்சு இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். ஓகே, எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ இது முக்கால்வாசி நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் விட்டுட்டு நாம் இதை பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, பூண்டு தோசை ரெடி. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பீட்ரூட் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் ஒரு பீட்ரூட் எடுத்து அது பாதி அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் பாதி அளவு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, 1/4 மூடி தேங்காய், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நம்ம தோசை மாவு ஒரு 4 கரண்டி சேர்த்திக்கலாம். ஒரு பவுலில் 4 கரண்டி சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் பேஸ்ட்டு நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். இது குழந்தைங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த கலருக்காகவே நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அதேமாதிரி பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, நாமளும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்திருக்கிறோம். நாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த தோசை ரெசிபி நல்லா ஷைனிங்காக சூப்பராகவும் வரும். நான் இன்னைக்கு கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் மெதுன்னு தான் தோசை சுடுறேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் லைட்டாக மெதுன்னு தான் விட்டேன். ஆனால் அது எனக்கு நல்லா கிறிஸ்பியாக தான் கிடச்சிருக்கு. ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன்.
அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் தோசை ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட வந்து நம்ம கடலை சட்னி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் பூண்டு தோசைக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. பீட்ரூட் தோசைக்கு வந்து கடலை சட்னி நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைங்க வந்து அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க, சட்னியும் எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்தது வந்து கொள்ளு தோசை. கொள்ளு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்தது வந்து இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஊறுனா போதுங்க, இவ்வளோ மணி நேரம் தான் ஊறணும் அப்படின்னால இல்லை, நல்லா ஊறுனா போதும். ஓகே, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 மிளகாய் வத்தல், ஒரு பல் பூண்டு, லைட்டாக இஞ்சி, இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வந்து நல்லா மணம் தரும். ஓகே, இது எல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பீட்ரூட்க்கு எப்படி கலக்கி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் தோசை மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா தோசை மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுலேயும் தோசை ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தோசை கல்லில் ஊற்றிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளு தோசை. அது மட்டும் இல்லாமல் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது. டயட்டில் இருக்கிறவங்க கூட இது ஃபாலோ பண்ணலாம். இதையும் கொஞ்ச நேரம் வேக விட்டு அப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். அந்த பக்கம் புரட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான கொள்ளு தோசை ரெடி. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து நான் வந்து புதினா கொத்தமல்லி தோசை இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை, தேங்காய், ஒரு 1/4 மூடி, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் மிளகாய் வத்தல் கூட சேர்த்திக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஸ் யூஸ்வல் எப்படி நம்ம கல் தோசை ஊற்றுறோமோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இது நல்லா கிரீன் கலரில் லுக்காக இருக்கும். இதுக்கு மேலே நல்லா ஆயில் விட்டுருங்க. ஆயில் விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. அடுத்த பக்கம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கொத்தமல்லி புதினா தோசை ரெடி. அடுத்தது வந்து தக்காளி தோசை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன்,
நல்லா கலராக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம தோசை மாவு ஒரு 4 கரண்டி எடுத்துக்கலாம். அது கூட இந்த பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்ம அரிசி மாவு, பச்சரிசி மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அடுத்தது வந்து கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கடலை மாவு ஏன் சேர்த்திருக்கிறேன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அரிசி மாவு ஏன் சேர்த்திருக்கிறேன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும், அதனால். ஓகே, இதுவும் நல்லா தோசைக்கல்லில் தோசை ஊற்றிக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான அளவு ஆயில் மேலே விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. மேலே வந்து நல்லா ஆயில் விட்டுட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம இதை பிரட்டி போட்டுக்கலாம். ஒரு தோசை சுட்டு எடுத்துட்டேன், இன்னொரு தோசை உங்களுக்கு சுட்டு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம தோசை டிஃப்ரெண்ட்டாக சுடும் போது கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து அதிகமாக விட்டுக்கலாம். அப்போ தான் கல்லில் ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வரும். ஓகே, இது வந்து பிரட்டி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி தோசை ரெடி. இன்னும் நிறையா விதமான நம்ம தோசைகள் செய்யலாம். நான் இந்த வீடியோவில் ஒரு 5 தோசை தான் நான் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன். இதில் போட்டிருக்கிற எல்லா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் RKR சமையல் 007 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.